முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க மனைவி எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? பிரபலிய ஹாப்பி ஆக்குறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணேன். டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் பண்ணேன். அவளோட இருந்த, அவளோட அன்பா இருந்த, அவளை நான் தனியா யோசிக்க கூட விடல. அவ்வளோ அன்பா நான் அவளை பாத்துக்கிட்டேன். நேரத்துக்கு அவளுக்கு டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்து, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து, அவளை என் கையில வச்சு தாங்கினேன். அவளோட கையை பிடிச்சு நான் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அவளை என் தோல்ல சாச்சு அழகழகான இடங்களை காமிச்சேன், பாட்டு பாடினேன். கொஞ்சம் கொஞ்சமா பிரபலிக்கு என்னோட அன்பு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ மாற I love you, I love you, I love you. இந்த வார்த்தைகளை நான் சொல்லிட்டே இருக்கணும். கல்யாணங்கிறது காதலோட முடிவா இருக்க கூடாது, அதோட தொடக்கமா இருக்கணும். நமக்கு வயசானாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, காதல் மட்டும் நம்மளை விட்டு பிரியவே கூடாது. எங்க அம்மா, எங்க அண்ணன் பசங்க எல்லாம் வீட்டுல தங்குறாங்கன்னு நான் உன்னை விட்டு போயிடுவேன், நான் உன்னை விட்டு விலகிடுவேன்னு ஃபீல் பண்றியா? சான்ஸே கிடையாது. அவங்க வேற, நீ வேற. புரியுதா? உன் மேல இருக்கிற காதல் இன்னைக்கும் எனக்கு மாறவே மாறாது. ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைனா இரு, நான் ஒரு விஷயம் செய்றேன். இது தூக்க மாத்திரை. அன்னைக்கு நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நீ சொன்னல, சாக பார்த்தல, நீ மட்டும் செத்துட்டா நான் உயிரோட இருந்துருவேனா? ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுக்காக 2 பேரும் இந்த தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்துருவோம். நான் உன்னை லவ் பண்றேங்கிறத இதை விட என்னால நிரூபிக்கவே முடியாது. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பா நடந்துக்கிட்டேன். நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாம நான் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டேன். சாரி, ஐ அம் வெரி சாரி. உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.